Hello, ladies and gentlemen. In this video, we are discuss about gold in index number 1, index number 2. அது போக நம்மளோட CUD, JPY, தென் BTC இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்குது. எல்லாத்துலையும் என்ட்ரி செட்டப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் பார்த்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி கோல்டை பொறுத்தளவு கோல்டு இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம்லி நல்ல ஃபால் ஒரு 2% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. பிகாஸ் இதோட ரீசன் வந்து உங்களுக்கு வேணும். இது ஏன் இவ்வளோ தூரத்தில் ஃபாலோ ஆகிருக்கு ரீசன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கமாண்டில் ரீசன் டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய கமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு கூடிய வீஸில் முதல்ல நான் சொல்லிடுறேன். தென் ஆக்சுவலாக இந்த ஃபால் வந்து வந்தது ரொம்ப ஒரு ரேப்பிட் கெயின் இருந்திருக்கு. இன்னும் அது ஃபாலுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரேப்பிட் கெயின். இதே சார்ட்டில் இதே ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரக்சரை. அதே மாதிரி 1 மந்தில் பார்த்தாலும் அதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ரேப்பிடாக வெர்டிக்கலாக மேலே போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஒரு சாலிட் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆகணும். ஸோ கரெக்ஷன்ஸு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்மளோட டிபி வந்து அடிச்சிருச்சு. கோல்டில் வந்து நம்மளோட டிபி வந்து அடிச்சிருச்சு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 150 ஆர் 160 அந்த 2 ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் அங்கே தான் ஃபால் ஆயிருக்கு. அந்த லெவலில் ஒரு செல்லுக்கான என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகிருக்கு ஓகேங்களா. ஆக்சுவலாக நான் என்ட்ரி எடுக்கவே நான் காலைல வந்து நான் காலேஜஸ் கொஞ்சம் வேக்கப் ஆகிட்டதுனால கொஞ்சம் பார்க்கல. இப்போ ஆக்சுவலாக இங்கே இன்னும் ட்ரெண்ட் லைன் போய்கிட்டு இருக்கா. ஸோ ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைனில் என்ன ஆயிருக்கு, இட் வில் பி ஒரு லிக்யூடிட்டி ஸ்வீப் ஆகிருக்கு இங்கேயே ஓகேங்களா. நைட்டு வந்து ட்ரம்ப் பேசுகிறதுக்கு முன்னாடி பேசுனதுக்கப்புறமா லிக்யூடிட்டி ஸ்வீப் ஆகிருக்கு இந்த லெவலில். ஸோ அங்கே ஸ்வீப் பண்ண உடனே மார்க்கெட் என்ன இருக்குது, மார்க்கெட் நல்லா ரேப்பிட் ஹை போயிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா, அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட செல்லிங் கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் நான் ரிவைல் பண்ணுறேன். இந்த ஹைலேருந்து இந்த லோ போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்விங்கு 78% to 100% ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நல்ல லெவல்ஸ்லாம் இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் பாருங்கள். 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு ரேப்பிட் ஸ்விங் நடக்கணும் ஓகேங்களா. ரேப்பிட் ஸ்விங்கில் கரெக்டாக பாருங்கள், ஃபேர் வேல்யூ வித் ஆர்டர் பிளாக் டெஃபினெட்லி இந்த பிளேஸுக்கு வரும் ஓகேங்களா. 3 மினிட்ல பார்த்தா பெருசாக உங்களுக்கு அந்த இம்பேக்ட் வந்து தெரியாது. ஸோ 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா நல்லா அக்யூரேசி தெரியும். இதே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வித் ஆர்டர் பிளாக்கோடு இருக்கும் எப்பயுமே. ஃபால் ஆக போகுதுன்னா ஃபேர் வேல்யூ கேப் வித் ஆர்டர் பிளாக்கோடு இருக்கா. ஸோ இங்கே எப்படி ஒரு என்ட்ரி ஆகுது அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இங்கே டேப் ஆன உடனே அடுத்தடுத்த ஒரு லோ வரணும் ஓகேங்களா. அந்த லோ இருக்குல்ல, இந்த லோ பிரேக் பண்ணி சோர்ஸ் கொடுக்கணும். லோ பிரேக் பண்ணால் அவன் சோர்ஸ் தான். ஸோ லோ பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுத்துடணும். லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு அந்த கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் வரும் இந்த லெவலில். டெஃபினெட்லி ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுன்னா வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் வச்ச உடனே ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்துடணும் ஓகேங்களா. ஸோ ஒரு 5 பாயிண்ட் அப்படி என்ட்ரி எடுத்தப்போ இந்த ஸ்விங்குக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த லெவலில் டேப் ஆன உடனே இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கனுக்குள்ளே என்ட்ரி எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க. இப்போ கோல்டு வந்து ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆகி கீழே வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இதோட கேரக்டர் வந்து இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் ரிவைல் பண்ணுற மாதிரி தான். ஸோ நான் ப்ராப்பராக ரிவைல் பண்ணுறேன் உங்களுக்கு. பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்விங் போட்டோம் அப்படின்னா இதை பொறுத்தளவு கரெக்டாக ப்ராப்பராக எப்பயுமே இந்த 161 திரும்பும் ஓகேங்களா. 161 திரும்பிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போகும், திரும்ப கீழே வரணும். ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்னா கீழே சாரி ஒரு டவுன் ட்ரெண்ட் போடுனா கீழே வரணும். வந்துட்டு இந்த லெவல்ஸ்குள்ளக்க மார்க்கெட் வந்து திரும்பும். இந்த 3010லேருந்து இந்த 64 அப்படின்ற இந்த 2 லெவல்ஸ்குள்ளக்க நடுவில் மார்க்கெட் திரும்பும் ஓகேங்களா. இந்த 2த்துக்கும் நடுவில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். அங்கே தான் மார்க்கெட் வந்து வரும். அது நான் நிறைய வாட்டி செக் பண்ணி பார்த்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ வந்ததுக்கப்புறமா மார்க்கெட் ஃபாலோ ஆகும். இப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா அப் ட்ரெண்டாக தான் போகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே வந்து போயிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி அப் ட்ரெண்டாக போகும், இல்லை சைட்வேஸ் ஆகும். 2ல் ஏதாச்சும் தான் நடக்கும். ஒன்று அப் ட்ரெண்ட் இல்லை சைட்வேஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ஒரு ரெட் அண்ட் க்ரீன் வித் விக்ஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டெஃபினெட்லி ஒரு 38% ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும். அந்த ஃபிபனாக்கி இருக்குல்ல, இந்த இன்னும் ஸ்விங்கு போய்கிட்டே தான் இருக்குது. இந்த ஸ்விங் எனக்கு இன்கேஸ் நின்றுச்சு அப்படின்னா இந்த 38 அண்டு 23 அந்த லெவல்ஸ்குள்ளக்க மார்க்கெட் டெஃபினெட்லி வரும். இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் இருக்குது, பட் உடனே வராது. மேலே போயிட்டு டிபி அடிச்சதுக்கப்புறம் தான் வரும் ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா அந்த 50% இந்த 3 லெவல்ஸில் ஒரு லெவலில் திரும்பும். 38ல் என்ட்ரி ஆகிட்டு 50ல் இல்லை 50 கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது நல்லது ஓகேங்களா. அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் வந்துச்சு அப்படின்னா. ஸோ கிட்டத்தட்ட கோல்டோட கேரக்டர் நான் ரிவைல் பண்ணிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா. பை போக போகுதுன்னா அந்த மாதிரி டெஃபினெட்லி வரும். இந்த லெவல்லே கொஞ்சம் கீழே வந்திருக்கணும், பட் இந்த லெவல்ஸ்லேயே மார்க்கெட் எதிர்பார்த்தேன், பட் வரல ஓகேங்களா. அந்த லெவல்லே வந்து உங்களுக்கு வரல.
ஸோ, இங்க லெவலுக்கு மேல போயிடுச்சு அப்புட்ன்னா மார்க்கெட் கீழ வரும். பட் டெஃபினெட்லி செல் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்புட்ன்ற மாரி தான் ஒரு இண்டிகேஷன் இருக்கு. தென் யுஎஸ்டி, ஜேபிஒய் பொறுத்தவரை எக்ஸ்ட்ரீம்லி ஃபால். இன்னைக்கு வந்து ஒரு 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இது அதனால தான் சொன்னேன் சேஃப்டியா நம்ம இந்த லெவலுக்கு மேல போனதுக்கப்புறமா நம்ம எக்ஸிட் பண்ணலாம். சாரி என்ட்ரி ஆகலாம் அப்புட்ன்ற மாரி சொன்னேன். ஸோ, ப்ராப்பரா இது என்ன ஆகுது அப்புட்ன்னா, இன்னும் அனதர் சோர்ச் குடுத்துருச்சு. ஸோ, டெஃபினெட்லி டவுன் ட்ரெண்ட் தான் ஆகும். இத பொறுத்தளவு 61% அந்த ரேஞ்சில ரீட்ரேஸ்மென்ட் வந்து எடுக்கும். வித் ஃபேர் வேல்யூ கேப்ல நல்லாவே ரீட்ரேஸ்மென்ட் எடுக்கும். ஸோ, இங்க கூட பாருங்க. ஃபேர் வேல்யூ கேப் இங்க வரைக்கும் இருக்கா? ஸோ, அந்த ஹைலேருந்து லோ போட்டோம் அப்புட்ன்னா, அந்த 61 டூ அந்த ரேஞ்ச் மேக்ஸிமம் 61 ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு அப்புட்ன்னா, கொஞ்சம் மேல போயிட்டு தான் வரும். அதே மாரி இப்ப இந்த ஸ்விங் ஆக்சுவலா முடிய போகுதுன்னு நெனைக்கிறேன். ரீட்ரேஸ்மென்ட்க்கு மேல போகுதுன்னு நெனைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. பார்த்தோம் அப்புட்ன்னா, ஸோ இந்த 61க்கும் 78க்கும் நடுவுல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. லோவர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்புட்ன்னா, அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு அவனுக்குள்ளக்க நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா டெஃபினெட்லி கம்மிங் வீக்ஸ்லருந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து எங்கேயும் போகாது. நாளைக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட்லாம் இருக்காது. நான் சொல்றேன். தென் ஜிபிபி யூஎஸ்டில என்ட்ரீஸ் வந்து நம்ம பண்ணிடலாம் அப்புட்ன்னு நெனச்சோம். பட் இதிலும் நியூஸுக்கு அப்புறம் நல்ல ரேப்பிட் ஹைப் இருக்கு. டவுனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் சோர்ச் கொடுத்து மார்க்கெட் மேல போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ, அங்கேருந்து ஒரு செல்லுக்கான ப்ராபபிலிட்டி வருது. ஆ இந்த லோலருந்து ஸ்விங் லோலருந்து இந்த ஸ்விங் ஹை போட்டோம் அப்புட்ன்னா, இந்த 78%ல இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஓகேங்களா? ஸோ, இங்கனக்குள்ளக்க மார்க்கெட் வரும். அங்கனக்குள்ளக்க நம்ம வந்து என்ட்ரீஸ் பிளேஸ் பண்ணோம் அப்புட்ன்னா கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் இங்க பார்க்குறேன். லாங் பொசிஷன் கரெக்ட்டா இந்த லெவல் ஓகேங்களா? ஸோ, லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ, எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? இந்த லெவல்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? ஸோ, இந்த லெவல்ல இருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இட் வில் பி அரவுண்ட் திஸ் லெவல்ஸ் ஓகேங்களா? வச்சுட்டு மறுபடியும் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிரணும். லோவர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. வந்துச்சுன்னா, திஸ் லெவல்ஸ் வரைக்கும் போகும். எங்க வரைக்கும்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஆக்சுவலா இந்த ஹை வரைக்கும் போகும். உடனே வந்த உடனே போயிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ, நல்ல ஒரு ரிஸ்க் அட்வைசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அரவுண்ட் 1:9 அப்படின்ற ரிஸ்க் அட்வைசஸ். ஸோ, ஓகேங்களா? இது ஒண்ணு என்ட்ரீஸ் இருக்கு. தென் வேற ஏதோ ஒரு என்ட்ரி குடுத்துன்னு நெனைக்கிறேன். ஏயுடி, யுஎஸ்டியா? ஸோ, இதுல இன்னும் என்ட்ரி இருக்கிறனால ஏயுடி, யுஎஸ்டி அதுலயுமே நான் என்ட்ரீஸ் வந்து பார்க்கல. எஸ். யுஎஸ்டி கேட் ஓகேங்களா? ஸோ, யுஎஸ்டி கேட்ல நம்ம ஃபாலோவர் வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணணும்னு சொல்லி வாட்ஸ்அப்ல வந்து டேக் பண்ணாங்க. நான் வந்து எஸ்டர்டே சொல்லியிருந்தேன். இதோட கேரக்டர் வந்து 61% தான். ஸோ, டெஃபினெட்லி இந்த லெவலுக்கு வந்தது தான் நான் ஃபாலோ ஆகும்னு சொன்னேன். ஸோ, அதே மாரி மார்க்கெட் இந்த லெவல்ல தான் ஃபாலோ ஆயிருக்கு. நெறைய பேர் இதில ப்ராஃபிட்டும் பண்ணோம் அப்படின்ற மாரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. Instagram அண்ட் வாட்ஸ்அப்லயும். ஸோ, நல்லா பண்றீங்க அப்படின்ற மாரி. நீங்களும் நல்லா பண்றீங்க அப்படி தான் நானும் சொல்லுவேன். ப்ராப்பரா தான் என் கூட சேர்ந்து டிராவல் பண்றீங்க. ஸோ, கண்டிப்பா இதுலயும் நான் ஒரு நல்ல செட்டப்போட வரேன். இப்போதைக்கு பெருசா இம்பாக்ட் இருக்காது. பிடிசி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, ப்ராப்பரான மூவ்மெண்ட் கிடையாது பிடிசி வந்து. ஸோ, இப்போதைக்கு வெல் ஆஃப் விட்டுருங்க. நான் வந்து கண்டிப்பா அப்கமிங் டேஸஸ்ல சொல்றேன். இப்போதைக்கு கன்சல்டேஷன் இருக்கு. கன்சல்டேஷன் முடிச்சது பிறகு நான் ப்ராப்பரா அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ, இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் சொல்லி தாங்க எதுவும் கால்ஸ் கிடையாது. ஸோ, டேக் கேர். நம்ம வந்து நாளைக்கு ஒரு வீடியோஸ்ல பார்க்கலாம். இதுவரைக்கும் ஃபுல்லா பார்த்தவங்க கமெண்ட்ல ஃபுல்லுன்னு டைப் பண்ணுங்க.